இன்றைக்கி இட்லிக்கு என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்னு எத்தனை வகை சட்னி இருந்தாலும் காலையில் யோசிப்போம். அதே மாதிரி தான் நைட்டில் இன்றைக்கி சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறது, செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சாலும் போர் அடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான இந்த சப்பாத்தி கிரேவி நான் இன்றைக்கி இதை சோயாவில் செய்கிறேன். சோயா தோ பியாசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி லேயராக எடுத்து லேசாக அப்படி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்க அதே எண்ணெயிலேயே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனாக சுருண்டு வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்ல பழமான பெரிய தக்காளியாக 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் ரோஸ்டட் சீரகத்தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோடு சேர்ந்து நல்லா பிரண்டு வதங்கி வரட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான திக்கான தயிர், இது ஒரு நல்ல க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றி மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் சோயா சங்க் சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு போடுங்க. நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், ஏன் சிக்கன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கினோம் வெங்காயம், அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளியை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.